கண்ணீருடன் மருத்துவமனைக்கு சென்ற ஸ்டாலின் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அனைவரும் தற்பொழுது வேலூர் மருத்துவமனையில் குவிந்துள்ளனர். யாருக்கு என்ன ஆச்சு, உயிர் பறிபோகக்கூடிய நிலைமை வந்துவிட்டதா என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஊருக்கு உபதேசம் சொல்லிவிட்டு குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுவிட்டார் ஸ்டாலின் என்றே நாம் கூறலாம். போதைப் பொருளை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று ஸ்டாலின் அவர்கள் வாய் வார்த்தையால் மட்டும்தான் கூறினாரே தவிர அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையில்தான் அழகிரி ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மகன் அழகிரி அவர்களது மகன் தற்பொழுது துரை தயாநிதி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மூளையில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அழகிரியின் மகன் துரை தயாநிதி அவர்கள் தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் வேலூரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த மார்ச் 14 தேதி முதல் ஐசியூவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது 48 மணி நேரம் மருத்துவர்கள் கெடு கொடுத்திருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை தெரிந்தவுடன் அவசரமாக வேலூர் மருத்துவமனைக்கு சென்று தற்பொழுது தனது அண்ணன் மகனை சந்தித்துள்ளார். எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லாமல் படுத்த படுக்கையாக கிடப்பதை பார்த்து கண்ணீர் தாரை தாரையாக வந்திருக்கிறது. அதிக அளவு போதை மருந்து உட்கொண்டதன் காரணமாக தற்பொழுது இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது என்றும் மருத்துவர்கள் தெளிவாக கூறியுள்ளனர். திமுகவின் அமைப்பு செயலாளரை போதை மருந்து கடத்தல் கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அவரது குடும்பத்திற்கே அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமைந்துவிட்டது. மக்களில் யாராவது ஒருவர் போதை மருந்து உட்கொண்டு மருத்துவமனையில் அனுமதித்தால் நிவாரணங்கள் வழங்குகிறார். அதுவே அவரது குடும்பத்தில் உள்ள நபராக இருந்தால் கண்ணீர் வருகிறதா என்ற ஒரு கேள்வியையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் போதை மருந்து கடத்தல் அதிகமாக செய்தோம் என்று போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமையா நடந்திருக்கும் என்றும் பலரும் விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அனைத்திற்கும் தற்பொழுது நான் தான் காரணமா என்பதையும் அவரே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்தாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது குடும்பத்தில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய நிலைமை வந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் பணத்தை பற்றி தான் யோசிப்பாரே தவிர மக்களின் நலனை பற்றியும் போதை மருந்து தடுப்பை பற்றியும் யோசனை செய்ய மாட்டார் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். துரைமுருகன் அவர்கள் போதை மருந்து உட்கொண்டதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது ஸ்டாலின் காரணமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.